plus 2 max volume 2 unit 8 page number 66 property of differential அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு 5 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்டு பார்க்குறதே இல்லை. நேராக எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்மு, டெஃபனிஷன் இந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ இதிலேருந்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ ஏன் 5 மார்க்கோ கூட இதிலேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது புக் இன்சைடு கொஷின் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகிடும். இது கிரியேட்டிவ் கொஷின் லிஸ்ட்லேயும் போகாது. ஸோ வெரி சிம்பிள், பார்த்தீங்கன்னாவே எளிமையாக புரியும். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஷியல். ஸோ எழுதுவாங்க, நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க, ரைட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஷியல் 2 மார்க் கொஷின் கேட்பான். இல்லைனாக்கா 3 மார்க் கொஷினில் ரைட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஷியல். ஏன் 5 மார்க் கொஷின்லேயே ரைட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஷியல் கேட்டால் நம்ம ஒரு 6-7 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னாக்கா ஈஸியாக 5 மார்க் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயந்தான். என்ன டிஃப்ரென்ஷியல் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதியிருப்பீங்க, இது பற்றி டிஃப்ரென்ஷியல் எழுதியிருக்காங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இஃப் ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபரன்ஷியலில் ஃபஸ்ட்டு ஒன், இஃப் எஃப் இஸ் எ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டை எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னால ஜீரோங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை எப்படி எழுதுகிறோம் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னாக்கா, ஸோ இஃப் எஃப் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தென் டிஎஃப் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் வந்து சி அப்படின்னு இருந்ததுனாக்கா, சியா ஆர் எனி கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்து 0. செகண்ட் ஒன், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஏன் இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் கிடச்சிருது ஒன்றுன்னு, அதனால தான் இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ரெண்டாவது, இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே தான் ரிட்டர்ன் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இதுவும் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10னா இதுவும் 10, அதனால தான் இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு ஆயிரும். அப்போ df equal to 1 into dx. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இஃப் f is a differentiable and c belongs to r, cங்கிறது ஒரு ரியல் வேல்யூ அப்படின்னாக்கா தென் differentiation of cf, cங்கிறது கான்ஸ்டன்ட், fங்கிறது ஃபங்க்ஷன் வித் வேரியபிள் x. ஸோ அப்படி பண்ணும்போது c into f dash of x into dx. ஸோ அந்த சிங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இந்த எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸு. ஸோ இது வந்து தேர்டு ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த்து, இஃப் எஃப் கமா ஜி பிலாங்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியபிள், எஃப் கமா ஜிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனு ஆர் டிஃப்ரென்ஷியபிள் தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி. ஸோ எஃப்பும் ஜியும் ஆட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா ரெண்டையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஜி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னாக்கா, எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு இந்த ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுதான் ஒன் மோர் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி, இஃப் எஃப் கமா ஜி ஆர் டிஃப்ரென்ஷியபிள் தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு ஜி, இது ப்ராடக்டில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் படிச்சிருப்போம். யூவி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் ரூலாக 11th படிச்சிருப்போம். அதே சேம் தான் இங்கே, வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படியே வச்சுட்டு ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எஃப் இன்ட்டு டிஜிங்கிறது டி ஆஃப் ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு ஜி அப்படியே வச்சுட்டு எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டுனா ஜி இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப். ஸோ இந்த எஃப்பை அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு ஜி அப்படியே வச்சுருக்கிறாங்க. அப்போ ஜி ஆஃப் எக்ஸு, எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. Property 6, if f comma g are differentiable then differentiation of df by
அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எஃப் பை ஜி. இது வந்து கோஷியண்ட்டாக இருக்குது, எஃப் பை ஜி ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதுக்கு கோஷியன்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்னாக்கா u பை வி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் வி ஸ்கொயர் மேலே வி இன்ட்டு யூ டேஸ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஸ்ன்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த ரூல் அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஜி, அதனால் ஜி ஸ்கொயர் ஜி இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப் மைனஸ் எஃப் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஜி டிவைடட் பை ஜி ஸ்கொயர். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் இதை கொஞ்சம் டீப்பாக எழுதணும் அப்படின்னாக்கா ஜிங்கிறது ஜி ஆஃப் எக்ஸு, எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு டிவைடட் பை ஜி ஸ்கொயருங்கிறது ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு. ஸோ இதுதான் வந்து 6th ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி இஃப் எஃப் கமா ஜி ஆர் டிஃப்ரென்ஷியபிள் அண்டு ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு இதோடைய மீனிங். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு இஸ் டிஃபைன்டு. ஸோ அப்போ ஹெச்ங்கிறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான், அதான் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் டிஃபைன்டு. தென் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னாக்கா டிஹெச் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னாக்கா எஃப் டேஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ உள்ளே இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா ஜி டேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸு தென் டிஹெச் அப்படிங்கிறது இதை இ பவர் எக்ஸ்னே வச்சுட்டோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஆனால் நியூமரேட்டரில் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இதனுடைய பவர் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸு, இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத 1 செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனே தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. If f of x greater than 0 for all x and g of x equal to log of f of x ன்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் g அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸோ log xன்னு இதை ட்ரீட் பண்ணால் 1 divided by x. அப்போ 1 divided by ஸோ 1 divided by f of x. So then f of x differentiate பண்ணா f dash of x into dx. So f dash of x into dx. அப்போ இது டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா f dash of x divided by f of x into dx. அப்போ differentiation of gங்கிறது f dash of x divided by f of x into dx அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. மொத்தம் 9 ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது 9 ப்ராப்பர்ட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.